வெல்கம் பேக் டு ஷார்ட் ரிசல்ட். நைட்ல நல்ல நிம்மதியா தூங்கலாம் அப்படின்னு பார்த்தா வெயிலுடைய தாக்கம் அதிகமா இருக்கனால ஒரே வேர்த்து கொட்டுது, தூங்க முடியல. இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா கொசுவோட தொல்லை தாங்கவே முடியல அப்படின்னு தான் சொல்லணும். இப்பெல்லாம் என்ன தெரியல, நாளுக்கு நாள் கொசுவோடைய அளவு அதிகமாகிட்டு தான் இருக்கு. கொசு கடினால தூக்கமே வர மாட்டேதுங்க. நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா நைட்ல வீட்டுக்கு இந்த கொடை அப்படிங்கிற இந்த கொசுபத்தி இல்லாம வீட்டுக்கு போயிடவே மாட்டாங்க. நம்மளுக்கு இன்னைக்கு கொசுக்கடி ரொம்ப அதிகமா இருக்கனால இந்த மாதிரி ஒரு 2 கொசுபத்தியை நான் கொளுத்திட்டேன். இந்த கொசுபத்தி கொளுத்தி வைக்கிறதுனால கொசுக்கள்லாம் செத்துருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. கொசு கொஞ்ச நேரம் மயங்கி தான் கிடக்குமே வெளியே, அது பர்மனண்டா சாகாது. திரும்ப எந்திரிச்சு உங்களுக்கு கடிக்க தான் போகுது. கொசுபத்தி பொதுவாகவே நுரையீரலுக்கு பாதிப்பு கொடுக்கும். சின்ன பிள்ளைங்களுக்கு எல்லாம் பல்வேறு பிரச்சனைகளை உருவாக்கும். வேற வழியே இல்ல, கொசுக்கடி தாங்கவே முடியல அப்படிங்கிற பட்சத்துக்கு மட்டும் இது யூஸ் பண்ணீங்க. இத்தனைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல ஃபுல்லாவே எல்லா இடத்துலயுமே ஜன்னல் எல்லாம் கொசுவல் அடிச்சிருக்கேன். அதையும் தாண்டி பாத்தீங்கன்னா இந்த கொசு எங்க இருந்தா வருது அப்படின்னு தெரியல. நீங்களும் இந்த கொசு கடியால இந்த மாதிரி அவதிப்பட்டிருக்கீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மீண்டும் ஒரு வீடியோ சொல்லிப்போம். தேங்க்யூ சோ மச்.